பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பில் ஒரு வருடத்தில் எவ்வளோ வருமானம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்தில் ஆடு வளர்ப்பில் உண்மையாக எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? யூடியூப்பில் பலரும் ஒரு ஆட்டில் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், 2 ஆட்டில் கோடீஸ்வரன் கூட ஆகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன கணக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 ஆடுகளை வச்சு ஆரம்பித்தா ஒரு வருஷத்தில் வருமானம், அதோட செலவு, லாபம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத எளிமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ முழுவதும் ஒரு உதாரண கணக்கு மட்டும்தான். உங்கள் பகுதியில் உள்ள ஆட்டு அந்த இனம், தீவன செலவு, சந்தை விலை, குட்டிகள் பிறப்பு இதெல்லாம் பொறுத்து தான் எண்ணிக்கைகள் வந்து மாறும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 5000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே உங்களுக்கு கிவ்வே உண்டு. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கிவ்வே கண்டிப்பாக உண்டு. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப முதலீடுன்னு பார்த்தா ஒரு 10 பெண் ஆடுகள் ஒரு கெடா வாங்குவதாக நம்ம வச்சுக்கலாம். 10 பெண் ஆடுகள் வந்து ஒரு 1,20,000 வரும். ஒரு கெடா வந்து நல்ல தரமான கெடானா 20,000லேருந்து 30,000 வரைக்கும் வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா 1,40,000. அப்போ கொட்டகை அமைக்கிறது, தண்ணி வசதி, தீவனம் தொட்டி இதுக்கு வந்து சுமார் ஒரு 60,000 வரும். மொத்த ஆரம்ப முதலீடுன்னு பார்த்தா ஒரு 2 லட்சம். இப்போ வருடாந்த செலவுகள் அப்படின்னு பார்த்தா இந்த தீவனத்தில் பார்த்திங்கன்னா பசுந்தீவனம், தாது கலவை, மருந்துகள், ஓகேங்களா, அதுக்கு தடுப்பூசி வருடம் தவறாமல் போடணும், குடற்புழு மருந்து, மின்சாரம், தண்ணி, சிறிய பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு சுமார் 90,000லேருந்து 1,20,000 வரைக்கும் வரும். அப்போ நாம் கணக்கில் பார்த்திங்கன்னா 1 லட்சம் அப்படிங்கிறது எடுத்துக்குவோம். இப்போ குட்டிகள் பிறப்புன்னு பார்த்தா 10 பெண் ஆடுகளில் சரியான பராமரிப்பு இருந்தால் பெரும்பாலான ஆடுகள் வந்து குட்டி போடும். சில ஆடுகள் வந்து ஒரு குட்டி போடுச்சுன்னா, சில ஆடுகள் வந்து 2 குட்டி, 3, 4 குட்டி போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷத்தில் சராசரியாக 16லேருந்து 18 குட்டிகள் வந்து கிடைக்கும். மொத்தம் 17 குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கோம். இப்போ இதில் வந்து எல்லா குட்டிகளும் வந்து வளர்ந்துடும் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதில் வந்து இறப்பு விகிதம்னு ஒன்று இருக்குது. எந்த பண்ணையிலும் 100% குட்டிகள் வந்து உயிருடன் வளர்வது வந்து ரொம்ப ரொம்ப அரிது. இப்போ எங்களுக்கே இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ 4 குட்டி போடுது அப்படின்னா சில நேரம் அது ஒரு குட்டி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 குட்டி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எங்கள் பண்ணையை வச்சு தான் நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. இப்போ நல்ல பராமரிப்பு இருந்தாலும் ஒன்று இல்லைன்னா 2 குட்டிகள் வந்து இழப்பு வந்து ஏற்படலாம். இப்போ 17 குட்டிகளில் 16 குட்டிகள் வந்து விற்பனைக்கு தயாராகிடுச்சுன்னா அது ஒரு நல்ல சாதனை கூட சொல்லலாம். அடுத்து விற்பனை. நம்ம நேரடியாக சந்தையில் விற்கலாம், இல்லை நம்ம மாதிரி சம்சாரி இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட நீங்கள் நேராக விற்கலாம். வியாபாரிக்கிட்ட விற்றிங்கன்னா அவங்க கமிஷன் போக தான் மீதி வந்து நம்மளுக்கு வரும், அது நமக்கு நஷ்டம்தான். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஆடுகளை வந்து விசாரித்து வாங்குறத விட ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்குறது ரொம்ப புத்திசாலி தான். ஒரு குட்டியோட சராசரி விலை ஒரு 9,000 அப்படி சொல்லிட்டு வச்சுக்குவோம். அப்போ 16 × 9 எவ்வளவு? மொத்த வருமானம் 1,44,000. கூடுதல் வருமானம் பார்த்திங்கன்னா ஆட்டுச்சாணை விற்பனை ஒரு வருஷத்தில் சுமார் 15,000லேருந்து 30,000 வரைக்கும் கிடைக்கும். நிறைய ஆடுகள் இருந்தால் மட்டும்தான். அதுக்கு நான் ஒரு ஆடு வச்சுட்டு எனக்கு 15,000லேருந்து 30,000 வரைக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து நிறைய ஆடுகள் வச்சுருக்கீங்களா அவங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி புத்திசாலியில் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்கள்ல, அதுங்களுக்கு தான். இப்போ ஒரு 20,000 வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த சாணம் வைக்கிறது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கும் வச்சுருக்கோம், மாடுகளுக்கும் வச்சுருக்கோம். ஒரு வருஷம் கழித்து வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு அது வந்து சாணம் மட்டும் விட்டாங்க. அப்போனா அதில் வந்து பார்த்திங்களா எவ்வளோ லாபம் வருதுன்னு. இப்போ மொத்த வருமானம் பார்த்தா குட்டிகளோட விற்பனையில் வந்து 1,44,000, சாணம்னு பார்த்திங்கன்னா ஒரு 20,000, மொத்தம் எவ்வளவு? 1,64,000. இப்போ நிகர லாபம் பார்த்துடலாமா? இப்போ வருடாந்திர செலவு வந்து ஒரு 1 லட்சம், மொத்த வருமானம் எவ்வளவு? 1,64,000. ஒரு வருட நிகர லாபம் சுமார் 64,000. இது வந்து முதல் வருடம். ஏன் தெரியுமா? முதல் வருஷத்தில் கொட்டகை கட்டுற செலவு, ஆரம்ப முதலீடு இதெல்லாம் இருக்கும் அதில். இப்போ ரெண்டாவது வருடம் அப்படின்னு பார்த்தா கொட்டகை வந்து ஏற்கனவே இருக்கும், அதனால் அது வந்து வேண்டாம். மந்தையும் கொஞ்சம் அதிகரிக்கும். அடுத்து குட்டிகளோட எண்ணிக்கையும் கூடும், அப்போ லாபமும் அதிகரிக்கும்.
இப்போ நிறைய பேர் முக்கியமான தவறுகள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆடு வாங்கிட்டு போனால் மட்டும் போதும், ஏதோ ஒரு புல்லை மேய்ஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எந்த ஊசியும் தேவையில்லை, நம்மள மாதிரியே அது வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. அதாவது வாங்கிட்டு வந்துட்டு அது பாட்டில் மேயட்டும், அது பாட்டில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தப்பு செய்வாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா தடுப்பூசி போடாமல் இருக்குது, குடற்புழு நீக்க மருந்து அது கொடுக்காமல் இருக்குது, சந்தை விலையை அறியாமல் விற்கிறது. இப்போ அங்கே ஒரு 6000 ஒரு கணக்குக்கு ஒரு 10,000 போக வேண்டிய ஆடு ஒரு 7,000 8,000க்கு தான் விற்பாங்க. அப்போ உங்களுக்கு 2,000 அந்த நஷ்டம் தானே. அந்த மாதிரி இனப்பெருக்க கெடாவை சரியாக தேர்வு செய்யாது. கெடா நல்லா இருந்தால் தான் தரமான குட்டிகள் வந்து பிறக்கும். இந்த 4 தவறுகளும் வந்து லாபத்தை குறைக்கும். இப்போ இதில் ஒரு வெற்றிக்கான 5 ரகசியங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன். நல்ல இன ஆடுகளை வந்து வாங்குறது, உங்கள் சூழ்நிலைக்கு உங்கள் காலநிலைக்கு உங்கள் ஏரியாவில் எந்த இன ஆடு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை வாங்குங்க. சரியான தீவன வேளாண்மை இருக்கணும், கால அட்டவணைப்படி தடுப்பூசி போடணும், நோய் அறிகுறிகளை உடனே கவனிக்கணும், சரியான சந்தையில் விற்பனை செய்யணும். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆடு வளர்ப்பு வந்து ஒரு திட்டமிடலோடு செஞ்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் நல்ல லாபம் எடுக்கலாம். அதுதான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இது வந்து வருஷத்துக்கான வருமானம் கூட சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க மாதத்துக்கு லட்சக்கணக்கில் வருமானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் ஒரு 100 ஆடு வேணும். நீங்கள் பராமரிக்கிறது, செலவு, தீவன செலவு, மற்ற என்னென்ன செலவுகள் இருக்கோ அது போக நீங்கள் எடுக்கணும்னா அது உங்களோட திறமை, உங்களோட திட்டமிடல், பொறுமை அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல பராமரிப்பு இருந்தால் தான் ஆடுகள் நல்ல தரமான இதாக வரும். ஓகேங்களா? ஆடு வளர்ப்பில் ஒரு வருஷத்தில் நல்ல வருமானம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எடுக்கலாங்க. யாராலையும் முடியாதது ஒன்று கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் உங்களுக்கு நஷ்டம் வருது அப்படின்றக்காக அதை விட்டுட்டு போயிட்டோம்னா உங்களுக்கு எந்த தொழிலும் செய்ய நீங்கள் ஏற்றவங்க கிடையாது அப்படி சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நீங்கள் வளர்க்குறீங்க, நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் மேலே போக்கணும். மேலே போய் நம்ம அந்த தொழிலை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? நல்ல ஒரு உங்களுக்கு அனுபவம் வேணும் அப்படின்னா நல்ல ஒரு பண்ணையாளர்கிட்ட வந்து எந்த டவுட்னாலும் கேட்டு கற்றுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபோன் எடுக்கலான்னு ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வேறு வேலைகளும் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதையும் பார்க்கணும். அதனால தான் இப்போ கொஞ்ச நாள் அவங்களே பேசலை. சோளம், சூரியகாந்தி எல்லாம் பார்க்கணும்ல, அதுக்காக தண்ணி பாய்ச்ச அங்கிட்டு அலையிறாங்க. அதனால் சரின்ட்டு நான் வீடியோவுக்கு பேசுகிறேன். ஓகேங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ்அவே மறந்துடாதீங்க. நாளைக்கு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.